அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? அண்ணாமலை வீத லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, பல்வேறு அரசியல் கருத்துக்களை பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க அதை? அதாவது காசு இருக்கவங்க, அதாவது என்ன பல்லு இருக்கவங்க பக்கோடா சாப்பிட்றான்ற மாதிரி காசு கொடுக்குறான். டெல்லியில் கட்சி ஆரம்பித்து அவர் பண்ணுறாரு. இதில் என்ன இருக்குது? இதில் வந்து ஒரு இந்த பெரிய நியாய தர்மங்கள் இதெல்லாம் ஒன்றுமே இல்லையா? அவர் டெல்லியிலேருந்து காசு தராங்க, கட்சி ஆரம்பிச்சு சொல்லி செலவு பண்ணுறாங்க. அவரும் காசை கொடுத்து செலவு பண்ணி ஒரு மாநாட்டை நடத்தியிருக்காங்க. டெல்லிக்கு ஆதரவாக வர தேர்தலில் என்ன வியூகம் வைக்கிறாங்களோ அந்த ஸ்டைலை ஒர்க் பண்ணுறதுக்காக அவர் பண்ணியிருக்காங்க. இந்த பாஜகவுக்கு எதிரான சில கருத்துக்களும் அந்த இடத்துல பேசுகிறாரு. என்ன கருத்துக்கள் பேசுகிறாரு? இந்த கோயில் நிலங்களை வந்து உழைச்ச மக்களுக்கு கொடுக்கறது சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த உழைச்ச மக்கள்? எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்ன அந்த உழுத மக்களுக்கே நிலம் என்ற அடிப்படையில் கொடுக்கறது சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு. பாஜகவினரே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அண்ணாமலைக்கு. பாஜகவினரே அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னன்னு? பாஜகவுக்கு எதிராக பேசுறாரு அண்ணாமலை, இந்து மக்களுக்கு எதிராக பேசுறாரு அண்ணாமலை. இந்து மக்களுக்கு என்ன பேசுறாரு? அவர் மக்களுக்கு இந்து மக்கள் அவங்க ஆசைப்படுறது அதுதானே. பிஜேபிக்காரன் என்ன நினைக்கிறானோ அதுதானே பேசியிருக்காரு. இந்து மக்களுக்கு எதிராக என்ன பேசியிருக்காரு? கோயில் நிலங்கள் கோயிலுக்கே சொந்தம், அது எப்படி மக்களுக்கு கொடுக்கலாம்? ஆமாம், கோயில் நிலம் மக்களுக்கே சொந்தம்ன்றது தானே இப்போ இருக்கு. அரசாங்கம் யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் அரசாங்கம். அப்போ இருக்குல்ல, எந்த கும்பிட்ட பேச சொன்னா அப்படின்ட்டு இல்லை. வீலாம் ஒரு அரசியல் பண்ண அண்ணாமலையெல்லாம் ஒரு அரசியல் ஆஃப் ஆயில். அண்ணாமலையை வச்சு அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க, அவ்வளோதான் சார். ஆயிரக்கணக்கான டிக்கெட் எடுக்கிறதுக்கு வரிசையில் நிற்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 2 பேர் நிறுத்தி வாங்கி பாருங்க. இப்போ அந்த வரிசையில் நில்லு, சீக்கிரம் அது வந்துருச்சுன்னா அதுக்குள்ளே போயிடலான்னு. அந்த மாதிரி அண்ணாமலை ஒரு வரிசையில் நிறுத்தி வச்சுருக்காங்க பிஜேபி. அந்த வருஷம் சீக்கிரம் போச்சுன்னா அதில் போய் பொங்கலை வாங்கிட்டு போயிடலாம், இல்லைன்னா இதில் வாங்கலாம் அப்படின்னு. இந்த கோயில் பொங்கல் சுண்டல் ஆட்டையை போடுறதுக்கு தான் எவ்வளோ இது சார். ஆனால் மக்கள் நம்பி போகிறாங்க சார், ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க மக்கள் வந்து என்னென்னா 100% மக்களில் கூமுட்டை இருப்பான், கேனையம் இருப்பான், இளிச்சவாயம் இருப்பான், முட்டாப்பாயம் இருப்பான், அப்படின்னு நிறையா இருப்பான். எல்லாம் கலந்து தான் இந்த மக்கள் சமூகம். எல்லாரையும் நம்ம அறிவாளின்னு சொல்ல முடியாது, எல்லாரையும் முட்டாளின்னு சொல்ல முடியாது. எல்லாமே கலந்தது தான் இந்த சமூகம். அதில் கொஞ்சம் இது அப்படி போகும். அதெல்லாம் அறிவுசார் சமூகம். அது மட்டும் அப்படி பிரிஞ்சு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுது. அது என்ன ஆகுன்றது போக போக தெரியும். ஒரு வருஷம் விஜய்க்கு நேரம் கொடுப்போம், விஜய் ஆட்சியை நம்ம கவிழ்க்க வரல, விஜய் ஆட்சிக்கு கை கொடுக்க வந்திருப்போம். இவர் என்ன மண்ணாங்கட்டி கவுக்கிறது? உனக்கே வழி இல்லை, ரைட்டா? உனக்கே வழி இல்லாமல் ஏதோ ஆரம்பிச்சுட்டு உடனே கட்சியை விட்டு தத்தி விட்டாங்க, வேறு வேலை பார்க்க சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீ என்ன எவனை போய் கவுக்க போகிற? நீ அந்த அண்டாவா கவுக்கிறதுக்கு? சும்மா அவங்க ஏதாவது இப்போ கூப்பிட்டுத்தனமா அதான் கோயிலில் புளியோரை வாங்குறதுக்கு தனி வரிசையில் நிற்பது. இவன் ஒரு வரிசையில் நிற்கிறான், அவன் ஒரு வரிசையில் நிற்கிறான்ற மாதிரி தான் கதை. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு காலெல்லாம் வேண்டார் சார் அண்ணாமலை. ஆமாம், அதிர்ச்சியாக தானே இருக்கணும். நம்மளை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்ட பயிலுக்கு வராங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஷாக்கிங் தான். நம்மளையும் நம்பி இத்தனை பேர் வரான் அப்படிங்கும்போது ஒரு ஷாக்கிங்காக இருக்க தான் சரி. போலீஸ்காரங்கெல்லாம் வந்து அடித்து பிடிச்சி வந்து அண்ணாமலைகிட்ட செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க சார். ஆமாம், போலீஸ் இருந்தால் நம்மளை மாதிரி இருந்த ஒருத்தன் பாரு ஏமாற்றி மேலே வந்துட்டான், அவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், நம்ம இன்னும் அந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டு தரையை தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹீரோவாக தான் தெரியும். நம்மலேருந்து வந்த ஒருத்தன் பாரு, நம்மலாம் பீட்டுக்கு நிற்கிறோம், பாதுகாப்புக்கு நிற்கிறோம், நம்மளேருந்து வந்த ஒரு ஆள் பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கும்போது போலீஸோட பவர் அதுதான். நாங்கள் அரசியலில் இறங்கினா அவங்க மனசில் அப்படி தான் இருக்கும். நாங்கள் அரசியலில் இறங்கினா நாங்களும் வருவோம் அரசியல்வாதி மாதிரி. நீங்கள் மட்டும் தான் கூட்டத்தை கூட்ட முடியுமா, என் தலைவன் கூட்டுறான் பாருனான்னு அவங்களுக்கு அந்த இது மாதிரி தான். 19 லட்சம் பேர் இருக்கும், 50 லட்சம் பேர் எப்போ நெருங்குறோமோ அப்போ கட்சி ஆரம்பிப்போம். அதில் எதில் 19 லட்சம் பேரா? இந்த வீத லீடர் இணையதளத்தில் 19 லட்சம் பேர் வந்துருக்கு, இணைஞ்சிருக்காங்க. ஆமாம், அவங்களாம் ஏன் வரலையா அவங்க கூட்டத்துக்கு? 19,000 பேர் தான் வந்தான். ஏன் முதல்ல அவங்க வரணும்? 19 லட்சம் பேர் இணைஞ்ச வரணும்ல கூட்டத்துக்கு. இந்த இணைஞ்ச 19 லட்சம் பேர் யார்? ஏதோ ஒரு குருட்டு கணக்கை காமிச்சு மக்களை ஏமாத்துறதுக்கு இது ஒரு வழி. 50 லட்சம் பேர் இணைஞ்சிருவாங்களா சார்? அவங்களாம் இப்போ அவங்ககிட்ட காசு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு இப்போ ஒரு ஆளுக்கு ₹1 வச்சா கூட 50 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அப்போ தான் வந்து கிளிக் பண்ண முடியும். அந்த மாதிரி இவங்களாம் கிளிக் பண்ணுவான். இதில் யூபிக்காரன் நிறையா பேர் இருக்கானே, யூபிக்காரன் பிஆர் இருக்காரன் ஏகப்பட்ட பேர் இருக்கான்.
19 லட்சம் பேர் சேர்ந்ததில் 16 லட்சம் பேர் யூபி பிஆருக்காரங்க தான். ஓ 16 லட்சம் பேர் வெளி மாநிலத்தவர். 3 லட்சம் பேர் தான் இங்கே காசு கொடுத்து சேர்த்துருக்காங்க. அதில் வந்தவங்க ஒரு 30,000 பேர் வந்திருப்பாங்க. இதுதான் கணக்கு. ஆனால் 30,000 பேருன்றதே முதல் மாநாட்டில் ஒரு பெரிய கூட்டம் தான். ஆமாம், நிச்சயமாக பெரிய கூட்டம் தான். பெரிய கூட்டம் தான். போக போக அந்த கூட்டம் எப்படி கூட்டம்ன்றது தெரியும். 31 கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும். எப்படி 26 வந்து எலெக்ஷன் வந்து மாற்றம் வந்து தான் ஆகணும். அது இவர் என்ன சொல்கிறது, லைலா பண்ணி கேட்டால் தான் சொல்லுவாப்புல. 31 ஆட்சி மாற்றம் வரதான் செய்யும். அடுத்த யாராவது ஜெயிப்பாங்க. அது என்ன இவர் என்ன ஜோசியாரா? இதே அவனை சொல்லி வாழ்க்கையை ஓட்டுறாங்க. இல்லை, மக்கள் சரியானவங்கள படித்தவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். தலைவனே ஒரு கும்பிட்ட கூவ அப்படிங்கும்போது அப்புறம் எவனை போய் தேர்ந்தெடுப்பேன்? அதில் யார் இருக்கா வேறு? தலைவனே வந்து ஒரு பெரும் கும்பிட்ட கூவன்ற மாதிரி இருக்கும்போது படித்தவன் எவனை தேர்ந்தெடுத்த பாடையில் போனான்றக்காக. சார், பாஜகவில் இருந்த மிக முக்கியமான தலைவர்கள் தளபதிகள் எல்லாம் அங்கே போயிட்டாங்க சார். அண்ணாமலை யார் தளபதி? யார் இருந்தா தளபதி போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் போயிருக்காப்லையா? இல்லை சார். ஹெச் ராஜா போயிருக்காரு? இல்லை சார். அவர் தான் தளபதி. முதல் கட்ட தளபதி வந்து விமானப்படை தளபதி மாதிரி யார்? ஹெச் ராஜா. கப்பல் படை தளபதி மாதிரி யார்? தமிழிசை சவுந்தரராஜன். இப்படி பல தளபதிகள் இங்கே தேங்கி போய் நிற்கிறாங்க, எங்கே போகிறதுன்னு தெரியாமல். மழை தண்ணியை தாண்ட தெரியாத தளபதிகள்லாம் கப்பல் படை தளபதியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னத்தை அதை போய் இது பண்ண முடியும்? அப்படி பாஜகவில் இருந்த முக்கியமானவர்கள் அண்ணாமலை கிட்ட இருக்காங்க. அப்போது இது இந்துத்துவ கட்சியா இல்லை ஒரு நியூட்ரலான பொது உடைமை கட்சியா என்ற ஒரு கேள்வி. பொதுவான கட்சியெல்லாம் கிடையாது. நம்மளை கூட எல்லாம் போய் சேர்ந்துருக்காங்க. மீதி இருக்கிறவங்க அங்கே இருக்காங்க. அப்போ இது ஒரு இந்துத்துவ கட்சி தான். ஆமாம், அப்புறம் வேற என்ன? அதுலேருந்து இந்துத்துவாலேருந்து போனால் இந்துத்துவா கட்சி தானே. நான் ஒரு தேசியவாதியில் இருக்க டீ எடுத்து 4 கிளாஸில் ஊற்றுறீங்கனால அது டீ தானே. அது ஒன்றே காப்பியாக மாறிடுமா? மாறாது சார். அப்புறம் என்ன? நான் ஒரு தேசியவாதி தான், ஆனால் சாதியும் மதத்தையும் வீட்டிலேயே பூட்டி வச்சுட்டு வெளியே வரேன். எதுக்கு அதை பூட்டி வச்சுருக்க? அதை தூக்கி எறிய வேண்டியதானே. தீயை வச்சு கொளுத்த வேண்டியதானே வீட்டோட சேர்த்து. அது எதுக்கு வச்சுட்டு வரேன்? அதிகமாக வீட்டிலேயே வச்சு ஒரு தீயை கொளுத்தி வீட்டோட சேர்த்து கொளுத்திட வேண்டியதானே. அப்போ வச்சுருக்க, வீட்டில் வச்சுருக்க, இப்போ போய் எடுத்து பயன்படுத்துவேன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி தான் அதை பார்க்கணும். ஓகே சார், திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதில் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷாஜி எனக்கு கால் பண்ணார், விஷ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு விமர்சனமாக மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஏன் அமித்ஷாஜி கால் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அமித்ஷாஜி வந்து திடீர்னு ஒரு நம்பர் தேவைப்பட்டு போடுறா ஃபோனான்னு இருப்பார். எடுக்கிறாரா பார்ப்போம். இவர் எடுத்துருவாருன்றது எல்லாரும் தெரியும். எங்கள் அண்ணன் யார் ஃபோன் போட்டாலும் எடுத்துருவார். இல்லைன்னா கூட லைனில் வந்துடுவார். என்ன விஷயம்னு கேட்குறேன். அந்தளவுக்கு ஒரு உதாரணம். அமித்ஷா வந்து என்ன குலகாரம், அதாவது அமித்ஷாவை வந்து எந்த கணக்கில் சேர்க்க முடியாது அப்படின்றது தான் அவரோட கேள்வியாக இருக்கும். யார் ஃபோன் போட்டிருக்காரு, எடுத்து பேசியிருக்காரு. இதில் அதை வெளியே சொல்கிறாரு, ஃபோன் போட்டார் அமித்ஷா. இல்லை தோழமையா, அது எதா வேணாலும் இருக்கட்டுமே. லோன் வேணுமான்னு கூட கேட்டுக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம்ல. அது அவங்க 2 பேருக்குள்ளே தானே தெரியும். இல்லை இப்போ கடைசி 4 நம்பர் கேட்டிருக்கலாம். சார் அவர் டக்குன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கலாம். சொல்லிட்டு கூட எனக்கு அமித்ஷா ஃபோன் போட்டார், என்ன கேட்டார்னா கடைசி 4 நம்பர் கேட்டார், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் அப்படிங்கிற. இல்லை ஜி, என்கிட்ட கார்டே இல்லை ஜின்னு சொல்லிட்டு வச்சுருந்துருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம பெருசாக்க முடியாது சார். இல்லை, கடந்த 5 ஆண்டுகளில் இந்த கால் வரல. இப்போ தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறப்போ இப்போ தான் ஒரு நம்பர் ரேண்டமாக கிடச்சிருக்கும். என்ன எத்தனை கோடி நம்பரில் ரேண்டமாக கால் பண்ணுறது தானே. தலைவர்கள் இருக்காங்க, திடீர்னு போடுன்னு அந்த நம்பரை போடணும் கேட்டிருப்பாங்க. ஓகே சார், அதே போல் அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி திமுகவும் தாவேக்காவும் ஒரே கூட்டணியில் வரணும், பாஜகவுக்கு எதிரான கூட்டணியில் வரணும் அப்படிலாம் சொல்கிறாரு. சாத்தியமா சார்? இல்லை, அவர் அமித்ஷா கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், ஏதாவது சொல்லியிருப்பாரு. அப்படி வந்தால் நல்லது தம்பி, எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து காலி பண்ணி விட்டுருவோம், கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பாரு. சரி நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. சொல்லியிருக்காரு வேறு என்ன சார். அதே போல் பேனா சிலையை ஒருத்தர் உடைப்பேன்னு சொன்னார், அவரோட கொஞ்சம் குழாவுறீங்க, நான் உங்களுக்கு துரோகி ஆகிட்டேனா அப்படின்னு வருத்தமாக பேசுகிறாரு சார். அதாவது பேனா சிலையை உடைப்பேன்னு சொன்னதுனால உடைக்க முடியாது. முதல்ல நேரில் பார்க்கும்போது பேசும்போது பேசாமல் இருக்க முடியாதுல்ல. அதுக்காக அவங்க பேசியிருப்பாங்க. அதை சொல்கிறார் பாருங்கள், இந்த தம்பி தான் உடைக்கணும்னு சொன்னது பேனாவை. தம்பி உடைக்க முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும். நேரில் பார்க்கும்போது அண்ணான்னும்போது தம்பி வாங்க தம்பி சொல்லுங்கள் அப்படின்னு பேசி தானே ஆகும். ஆங்கிளில் இவர் பேசியிருப்பார், அதை குத்தி காட்டுறாரு. அவர் கொஞ்சம் கொலாவுறீங்க, என்ன துரோகியாக பார்க்குறீங்க. அவர் துரோகியாலாம் பார்க்கலையே.
இவர் இந்த கட்சியில் கூட்டணியிலேருந்து ஜெயிச்சுட்டு அந்த பக்கம் போயிருக்காரு, திருப்பி அந்த பக்கம் இருந்து திருப்பி போயிடுச்சு இந்த பக்கம் வருவார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். என் கட்சியிலேருந்து ஒரு தம்பியை இணைச்சிக்கிட்டீங்க, அவர் வேற கட்சியில் சேர்ந்துக்கோங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆமாம், அந்த தம்பி வந்து இப்போ இந்த கட்சிக்கு தூணாக இருந்தார், கருத்து முரண்பாடில் இருந்தார், தூக்கிட்டாங்க, அந்த கட்சியில் போயிச்சாங்க. இதெல்லாம் சகஜம் தானே. இல்லை வேற கட்சியில் சேருங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் திமுக. அது எப்படி திமுக வேற கட்சியில் போய் சேர்ற வரவன்னு மாற்றி சொல்லணும். சரணாசோரில் துணி எடுக்க போகிறீங்க, தம்பி என் கடை வேண்டாம், நீங்கள் வேறு கடையில் போய் எடுங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுவேன். யார் வந்தாலும் எடுத்துக்கு போகத்தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இது. கம்யூனிஸ்டும் வந்து நாங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நிற்போன்றதை முடிவாக சொல்கிறோம், இடைத்தேர்தலில் எங்கள் முடிவை விரைவில் அறிவிப்போம்னு சொல்கிறாங்க. தாவேகா கூட்டணியில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறதா, இல்லை ஆதரவு கட்சிகளிடையே ஒரு குழப்பம் ஏற்படுகிறதா? தாவேகா நம்பகத்தன்மையான கட்சியாக இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கம்யூனிஸ்டுகள் புரட்சி செய்து நாட்டை பிடிக்க வேண்டும், முழு இந்தியாவையும் தங்கள் கைவசப்படுத்தணுன்றதுக்காக அவர் துவக்க புள்ளியாக தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நின்னாங்கன்னா ஜெயிச்சிடுவாங்க, ஃபுல்லாக ஜெயிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்தலில் 60 சீட்டு கேட்பாங்க. சிபிஐ 60, சிபிஎம் 60, மீதி 60 மீதி வந்து நீங்கள் நின்றுக்குங்க, மீதி 125 நீங்கள் நின்றுக்குங்க. அப்போ அதில் ஆளுக்கு 40 இடம் பிடிச்சிட்டாங்கன்னா 80 இடம் ஆயிடும். இப்போ கூட்டணியில் ஒரு 3 அமைச்சர் இன்னும் வரும். இப்போ அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிபிஎம் தலைமையில் ஆட்சி, சிபிஐயோடைய உதவியோட கூட்டணியோட மிகப்பெரிய ஒரு ஆட்சியை கொண்டு வந்து தேசிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தொடங்குகிற புரட்சி ஒரு 10 வருஷத்தில் பீகாரில் ஒரு 30 சீட்டு 20 சீட்டுன்னு சொல்லி அடித்து ஒரு 100க்கும் மேற்பட்ட இடங்களை கம்யூனிஸ்ட் பிடிச்சிடும். பிடிச்சிச்சு அப்படின்னா அங்கே மத்தியில் ஆட்சி மாற்றம், பிஜேபி காலி, கம்யூனிஸ்ட் வளர வளர பிஜேபி காலி. அப்போ கம்யூனிஸ்டுகள் தலைமையில் ஆட்சி அமைச்சு அதுக்கு கீழே காங்கிரஸ், மித்த ஜனதாதளம் போன்ற கட்சிகள்லாம், மம்தா பானர்ஜிலாம் வந்து இணைஞ்சு அந்த கூட்டணி ஆட்சியில் கம்யூனிஸ்டுகள் வந்து ஆட்சியை கைப்பற்றதோட அதோட பிஜேபி முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் அவங்க போடுறாங்க. அதோட துவக்கம் தான் இந்த இப்போ உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு நிற்கிறது. எப்படி 2-3 மேயர் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சாங்கன்னா முதல் படியாக தான் நாங்கள் அடுத்த கட்டமாக போவோம். சிபிஐ வந்து ஒரு மேயர், சிபிஎம் 2 மேயர், அப்படியே கட்சி படிப்படியாக வளர்ந்து கேரளா இருக்குது, அடுத்து ஆந்திரா கர்நாடகாவில் ஆட்சியை பிடிச்சாங்க, அப்படியே மேலே சைனா வரைக்கும் போவாங்க, பார்டர் வரைக்கும், திபெத்து பார்டர் வரைக்கும் போயிடும். 2031 திபெத்தை பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். ஓகே சார், ஆளுநருக்கும் தாவேகா அரசுக்கும் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது. ஆளுநர் திடீர்னு ஆய்வுக்கு போகிறாரு, அதுக்கப்புறமா மக்கள் குறை தீர்க்கும் முகாம் வைக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆளுநர் என்ன செய்ய போகிறாரு? இல்லை, ஆளுநரை மாற்றிடுவாங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த வாரம் வரக்குள்ளே புது ஆளுநர் கூட்டம் போட்டுருவாங்க, 2 வாரத்தில் போட்டுருவாங்க. அது வேறு மாதிரி கேம் ஆகும். ஓகே, அதே போல் திமுகவும் வந்து ஆளுநர்கிட்ட குதிரை பேரம் நடக்குதுன்னு ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசுனதை வச்சு ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. முடிவெடுப்பாரா ஆளுநர்? தொடர்ந்து கடிதங்கள் புது ஆளுநர் வந்து முடிவெடுப்பார். வெயிட் பண்ணுங்கள் 2 வாரம். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்சனிக்கும் நன்றி சார்.